ஒர்க் முடிஞ்சுதா? முடிஞ்சுதுமா. அப்படியே போகுது எடுத்து வைக்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வரலட்சுமி பூஜை வருது. ஆமாம், இந்த வீக்கில். ஆமாம், அதுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல நம்ம வந்து ஒரு லிஸ்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணலாம், யாரை கூப்பிடலாம், வீடு கிளீனிங், அதுக்கெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? கிளீனிங் ஒர்க்லாம் நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம், நாளைக்கு லீவு தானே. ஓகே, பண்ணிக்கலாம். வெளியெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குல்ல. சண்டே ஃப்ரீ தானே. சண்டே ஈவினிங் வந்து பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிடலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே தானே, முதல் நாள். அன்னைக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. சரி, லிஸ்ட் வேணால் போட்டுடலாம். அப்படி இப்போ நான் டீ குடிச்சிட்டு போய் நோட் எடுத்துகிட்டு வரேன். நம்ம என்னென்ன வேணும்னு லிஸ்ட் பார்த்துக்கலாம். சரி, நான் போய் நோட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி, எழுதிடலாமா? முதல்ல வந்து வீடு கிளீனிங் வந்து நாளைக்கு அப்பாட்ட சொல்லி ஜன்னல் ஃபேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது சொல்லிக்கலாம். சண்டே வந்து அருணுக்கு கொஞ்சம் ஒர்க் கொடுத்துடலாம் க்ளீன் பண்ணுறதுலாம். மற்ற ரூம்ஸ் எல்லாமே நம்ம சாட்டர்டே சண்டேல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெட்னஸ்டே வந்து இந்த ஹால் க்ளீன் பண்ணிக்கலாம். சாமி வைக்கிற இடம் வந்து நம்ம வெட்னஸ்டே க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி. அப்புறம் வியாழக்கிழமை காலையில் வந்து வெளியில் ஸ்டெப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக அது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ க்ளீனிங் ஒர்க் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது சண்டே வந்து இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சும்மா ஒரு தடவை தொடச்சிட்டு சண்டே வந்து நம்ம ஷாப்பிங் போய்க்கலாம். சாமிக்கு என்ன வாங்கணும், புடவை, அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து சண்டே வெளியே போய் வாங்கிக்கலாம். அதையும் ஒரு லிஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பூவு இதெல்லாம் வந்து நமக்கு தேர்ஸ்டே தான் வேணும். தேர்ஸ்டே தான் வாங்கினா தான் பூ கட்டிக்கலாமா? தேர்ஸ்டே வாங்கினா கரெக்டாக இருக்குமா, இல்லை வெனஸ்டே வாங்கிட்டா எல்லாம் கட்டி எடுத்துக்கலாம்ல? வெனஸ்டே அது நம்ம எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கலசத்துக்கு தேவையான அந்த பாத்திரம் இதெல்லாம் மேலே இருந்து எடுத்து வைக்கணும். குடம், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வைக்கிற அந்த பலகை, சாமிக்கு போடுற அந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து மேலே இருக்குது, அதெல்லாம் கீழே எடுத்து வைக்கணும். சாமிக்கு பிரசாதம் வந்து லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், புளியோதரை பண்ணோம், அப்புறம் கேசரி பண்ணோம். இந்த டைம் வந்து ஒரு சக்கரை பொங்கல், அதே மாதிரி ஒரு ரைஸ் ஐட்டம் அது ரெண்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து மீஷோவில் சில திங்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து வச்சேன். இது வந்து பேக் ட்ராப்பு அழகா இருக்குல்ல, வாழை இலை, அதில் வந்து இந்த மாதிரி பூ கலர்ஃபுல்லாக வச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. இது நல்லா இருக்கு. இது வந்து நம்ம சாமிக்கு பின்னாடி அந்த வாலில் ஹேங் வச்சுக்கலாம். இது போன டைம் நம்ம ஷால் தானே வச்சோம். ஆமாம், இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகே. அப்புறம் இது வந்து யூடியூப் பர்பஸ்க்காக வாங்கினேன், வீடியோ பர்பஸ்க்காக. அப்புறம் இது பாரு, இது சூப்பரா இருக்குல்ல, நடுவில் வந்து தண்ணி வச்சு விளக்கு வச்சுக்கலாம். சுத்தி இதுலயும் விளக்கு வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே செட்டு தான், இது கூடவே தான் அது சேர்ந்து தான் வருது. இதுவும் சரி வந்தா நம்ம சாமிக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை ஆர்டர் பண்ணிருக்கேன். அப்புறம் இது வந்து மஞ்சள் குங்குமம் நம்ம கொடுக்கறதுக்காக. இது வந்து ஜெர்மன் சில்வர் தான், வெளி கிடையாது, இருந்தாலும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். அப்புறம் இது பாரு சூப்பரா இருக்குல்ல, குத்து விளக்கு மாதிரி நல்லா இருக்கு. இது வந்து பிளக் பண்ற மாதிரி தான், நம்ம சீரியல் லைட்ஸ் எல்லாம் போடும்போது எல்இடி லைட் அது மாதிரி தான். அதனால இதுவும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. போன டைமே நம்ம கலசத்துல மேல நம்ம பூவெல்லாம் வைப்போம்ல, அப்போ இது வந்து தேங்காய் மேலே இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டா நம்ம வந்து இந்த சைடில் வந்து சாமிக்கு பூவெல்லாம் மாலையெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே நம்ம தாமரை பூவெல்லாம் போன டைம் வச்சப்போ கீழே விழுந்துட்டே இருந்ததுல, அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுவும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது பாரு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, சிவன் சிலை, கீழே வந்து இந்த இந்த சாம்பிராணி புகை வந்து கீழ்பக்கமாக புகை வரும், அந்த மாதிரி இதோட இது இருக்குது.
இது வந்து இந்த இதோடயே சேர்ந்து வருது, அந்த சாம்பிராணியோடய சேர்ந்து இந்த சிவன் சிலையும் வந்துச்சு. அதனால இதுவும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு நம்ம 5-6 பொருள் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து 14th ஆகஸ்ட் வரைக்கும் அவங்க டேட் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா எல்லாத்தையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்டாக பார்ப்போம். இது இருக்கட்டும், நான் இன்னொரு ஐடியா கூட வச்சிருக்கேன். சாமி பின்னாடி வந்து ரவுண்டா ஒரு வளையம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு அதுல வந்து ஒரு இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல ஒரு கிளாத் வச்சு கட்டிட்டு அதுல ஒரு டெக்கர் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்து பார்க்கலாம். நம்ம அந்த டைம்ல அதை யோசிச்சுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் சில்லற காசுலாம் நான் ஒரு 3-4 மந்த்ஸா சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். அதுலயே ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த டைம்ல நமக்கு என்ன மாதிரி செய்யலாம்னு தோணுதோ அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் சாமிக்கு வந்து நம்ம ஷாப்பிங் போறனால நம்ம லாஸ்ட் இயர் இருந்தே சாமிக்கு காசு சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல உண்டியில. அதை வந்து சண்டே நம்ம காலையில குளிச்சுட்டு ஓபன் பண்ணிடலாம். பண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு அது பத்தாது இருந்தாலும் அப்புறம் நம்மளுடைய காசையும் போட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். சரி, நம்ம எழுதிடலாம் என்னென்ன வேணும் லிஸ்ட். சண்டே ஈவினிங் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அப்போ வந்து சாமிக்கு வந்து புடவை எடுக்கணும். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு என்னென்ன வாங்கணுமோ அதுவும் வாங்கணும். நம்ம மஞ்சள் குங்குமமாக வாங்கிக்கலாம். எப்பவுமே வந்து அந்த மஞ்சள் குங்குமம் அந்த இது மாதிரி கொடுப்பாங்கல்ல, அது அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இல்லை. அதில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த மஞ்சள் கூட ஒரு மாதிரி கருப்பாகவும் குங்குமமும் பார்த்தா ஏதோ ஒரு சாயப்பொடி மாதிரியும் இருக்குது. அதனால மஞ்சள் குங்குமமாக வாங்கி அதை வந்து நம்ம பேக்கிங் பண்ணிக்கலாம் சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு. அப்புறம் டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணது கொஞ்சம் இருக்குது. அது போக வேறு என்ன வேணும்னு பார்த்து நம்ம வாங்கணும். கலசத்துக்கான பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும். அது என்னென்னு பார்த்தா நம்ம கலச இதுக்குள்ளே குடத்துக்குள்ளே வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து பச்சரிசி, விரலி மஞ்சள் வைக்கணும். அதுக்கப்புறம் காசு வைக்கலாம், தங்க காசு இல்லைன்னா சாதாரணமாக நம்ம ரூபா காயின்ஸ் கூட வைக்கலாம். அப்புறம் ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், கிராம்பு, காதோல கருகமணி, அப்புறம் தேங்காய் கடைசியாக நம்ம குடத்துல வைப்போம் இல்லையா, அது இதெல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் தான் பூஜை சாமான். அதுக்கப்புறம் பிளேட்ஸ், சாமிக்கு முன்னாடி பழங்கள்லாம் வைக்கிறதுக்கு பிளேட்ஸு இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அப்புறம் பலகை, சாமியை உட்கார வைக்கிற பலகை, பலசக்குடம், இது எல்லாத்தையும் நம்ம வியாழக்கிழமையே ரெடி பண்ணி வைக்கணும். அப்புறம் பூஜை பண்ணுற டைமிங்ஸ்ன்னு பார்த்தா காலையில் ஃப்ரைடே மார்னிங் வந்து 6:20லேருந்து 8:15, 6:20லேருந்து 8:15 காலையில் டைம் வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ராகு காலம் வந்துடும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து 12:45லேருந்து மத்தியான டைம். மோஸ்ட்டாக இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, இந்த டைம் பெஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் பூஜை பண்ணுறது வந்து ஒரு 7லேருந்து 8:30க்குள்ளார நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைமிங். அதுக்கப்புறம் சாட்டர்டே நம்ம மறுபடியும் நல்ல டைம் பார்த்து காலையில் மறு பூஜை பண்ணிக்கலாம். அப்புறம் சாமிக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லலாம்னா, அபிராமி அந்தாதி, அம்மன் போற்றி சொல்லலாம், லலிதா சகசரநாமம் சொல்லலாம். எல்லாமே பாடிக்கலாம், எது வேணால் பாடிக்கலாம். யூடியூப்லேயே இப்போ நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பிரசாதம் பண்ணலான்னா, நான் ஐடியா பண்ணியிருக்கேன் எப்படின்னு, சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா கேசரி பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ரைஸ் வெரைட்டி பண்ணலாம். அந்த மாதிரி 2 ஐட்டம்ஸ் வந்து இது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம். சரி. அப்புறம் மறு பூஜைங்கிறது நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் நம்ம 7:45லேருந்து 8:45க்குள்ளே வேறு ஏதாவது டைம் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த டைமில் சிம்பிளாக நம்ம பால் பழம் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம், ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் நம்ம. சரி. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், நெயில் பாலிஷ் கொடுக்கலாம், ஹேர் பேண்டு. பசங்களாக இருந்தால் அவங்க எப்படியும் பசங்களாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எதுவும் கொடுக்காம இருக்க முடியாது. அதனால அவங்க கேட்பாங்க எங்களுக்கு எதுவும் இல்லையான்னு. சின்னதாக பால் இல்லைன்னா குட்டியாக கார்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் ப்ளவுஸ் பிட் கண்டிப்பாக நம்ம வாங்கணும். அப்புறம் மருதாணிக்கு பதிலாக நம்ம ஹென்னா பவுடராக கொடுக்கலாம் பேக் பண்ணி, அவங்க வேணுங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. சின்ன மணி பர்ஸ் கொடுக்கலாம்.
மிரர் கொடுக்கலாம். அப்புறம் சில்வர் பிளேட்ஸ் எல்லாம் கூட கொடுக்கலாம். அது இப்போ நிறைய இடத்துல கொடுக்குறாங்களே, பிளேட்ஸ் எல்லாம் டிசைனாக இருக்குது. அப்புறம் கிச்சனில் ஏதாவது யூஸ்ஃபுல் திங்ஸ் இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கிற மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் மினி ஹேண்ட்பேக்ஸ், சின்ன ஹேண்ட்பேக்ஸ், ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி இருக்குல்ல, நம்மளால என்ன முடியுமோ அது கொடுக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக பண்ணாலும் ஒன்றும் தப்பில்லை. ஒரு வளையல், வெத்தலை பாக்கு, அதை ஒரு பழம் வச்சு கொடுத்தா கூட ஓகே தான். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். ஹேர் கிளிப்ஸ் கொடுக்கலாம், குட்டி பாப்பாங்களுக்கு குட்டி அந்த டிக் பின்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது கொடுக்கலாம். அப்புறம் பென்சில் பாக்ஸ் கிட் இருக்குல்ல, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு, அதை கூட கொடுக்கலாம். நம்ம இதில் வந்து பிளான் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். கட்டாயம் இல்லை, நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீட்டு வரலட்சுமி நோம்பிக்காக என்னென்ன பண்ணலாங்கிறத ஒரு லிஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோமான்னு நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஐடியாஸ், இல்லை இதில் வேறு ஏதாவது மாற்றணும், இல்லை எக்ஸ்ட்ரா சேர்க்கணுங்கிற மாதிரி ஐடியாஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.